விஜய் பிரச்சார கூட்டத்தில் தொடர்ந்து அந்த உயிரிழப்புகள் தொடர்ச்சியாக இருக்குது. அதை எப்படி அதை நீங்கள் அவங்கக்கிட்ட தான் கேட்கணும். ஒருவேளை ஆர்ப்பரிப்பில் மிகுதியில் அல்லது ஆர்வத்தின் மிகுதியில் போகிறதுனால ஏற்படுதா என்னன்னு தெரில. நமக்கே இன்றைக்கி இது கேட்டோன்னே அது அதிர்ச்சியாக தொடர்ந்துச்சு. ஏன்னா தொடர்ந்து ஒவ்வொரு மாநாட்டிலையும் ஒவ்வொரு துக்க செய்தியை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். அது மிகப்பெரிய வருத்தத்துக்குரியது. மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்து அந்த மாதிரி நடந்துடாமல் அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சுற்றிலும் உள்ள பாதுகாப்பும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா யாருக்காக அரசியல் பண்ண வருகிறோமோ அவர்கள் உயிரையே நம்ம எடுக்கிற ஒரு காலகட்டத்தை சூழலை நம்ம ஏற்படுத்திடக்கூடாது. அப்படி ஏற்படும் போது அதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து பொறுப்பேற்றுக்கணுங்கிறது தான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். இல்லை, பொதுமக்கள் அவங்களுடைய பாதுகாப்பை எல்லாருமே பார்த்துக்கணும். என்ன தான் நம்ம அரசாங்கம் இருந்தாலும் கட்சிகள் எதிர்கட்சிகள் என்ன இருந்தாலும் தன்னுடைய பாதுகாப்பை முதல் உரிமையை நம்ம எடுத்து பார்த்துக்கணும். இது ஒரு எழுச்சியோ மிகுதியோ அது எனக்கு தெரில எப்படி நடந்துச்சு அந்த சூழலை பார்த்ததும். ஆனால் அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துட்ருக்கோம். அந்த கூட்டம் நாளைக்கு ஓட்டாக மாறுமா என்னங்கிறது எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆனாண்டி அந்த ரசிகர்களோடு தொண்டர்களும் தொண்டர்களாக மாறும்போது ஒரு எழுச்சி இருக்கத்தான் செய்யும். அந்த எழுச்சியில் கலந்துக்கிற மக்கள் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். யாரை நம்பியும் இல்லாமல் தன்னை பாதுகாத்துக்கிற ஒரு தற்காப்புக்கு ஏற்படுத்திக்கணுங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள். தலைமை என்ன முடிவெடுக்குதோ அதுக்கு நாங்கள் சம்மதிக்கிறோம். இரு தலைமைகள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. தலைமையிலேருந்து அறிவிப்பு வராமல் நம்ம அதுக்கு முன்கூட்டி சொல்கிறது நாகரிகம் இருக்கான்னு நினைக்கிறேன். எங்களுக்கு பேராசை தான் இரட்டை இலக்கணம் நிற்கணும்னு. ஆனால் கூட்டணி தர்மம் இருக்கு இல்லையா, அனைத்து கட்சிகளும் இருக்காங்க, 2 தலைமைகள் பேசுவாங்க. எங்கள் தலைவருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. இதெல்லாம் பார்த்து கண்டிப்பாக இரு தலைமைகளும் சுமூகமான முடிவு எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஆட்சியில் பங்கு என்பது எப்படி பார்க்குறீங்க? எங்களுக்கு எந்த கோரிக்கையில் மாநிலத்தின் பாதுகாப்பும் மக்களின் பாதுகாப்பும் தான் எங்களுக்கு முக்கியம். அதை நோக்கி நகர்கிறோம். அதற்கு பிறகு களமாடிய பிறகு அதை சந்திப்பதை பற்றி விமர்சனங்கள் வரதானே செய்யும். மக்களுக்கு செஞ்சாலும் விமர்சனம், செய்யலாலும் விமர்சனம். இது அதிமுக அரசியல், திமுக அரசில் அதிமுக அரசாக இருந்தாலும் ஏதோ தேர்தல் நேரத்தில் எது செஞ்சாலும் அதன் மீது எதிர்வினைகள் வர. அதுதான் சார் தேர்தல் எல்லா நேரத்திலும் பயன்படுது. ஆமாம், எல்லா நேரத்திலும் தேர்தல் நெருக்கடியில் ஆளும் கட்சிகளாக இருக்கிறவர்கள் என்ன செஞ்சாலும் அதற்கு எதிர்வினை தான் செய்கிறோம். அதை சந்திக்க தயாராக இருக்கும்போது தான் அதை மீறி தான் இன்றைக்கி இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. ஒருவேளை இந்த எதிர்ப்புகள் நாளைக்கு தேர்தல் ரிசல்ட்டை பாதிக்குமா என்னங்கிறது தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஜனநாயக ரீதியாக இருக்கக்கூடிய நிலையில் இது போன்ற மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள்ன்ற பேரில் கொடுக்கக்கூடிய திட்டங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது எதிர்காலத்துக்கு தமிழகத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்? ஒரே நேரத்தில் என்ன தான் கடன் இருந்தாலும் மக்களுடைய நலன் ஏன் பாதுகாக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குற கேள்வி நம்ம தான் கேட்குறோம். அதே நேரத்தில் எதுக்கோ கடன் வாங்குறீங்க, மக்கள் நலனுக்காக ஏன் வாங்க மாட்டேங்கிறீங்கன்னு நம்ம கேட்குறோம். கொடுத்தாலும் ஏன் வாங்குறீங்கன்னு கேட்குறோம். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் நலன் எதுவோ அதை நோக்கி நகருகிற அரசு தான் நல்ல அரசு. எல்லார் வீட்டுக்குள்ளேயும் எல்லார் நாட்டுக்குள்ளேயும் கடன் இருக்குது. அது காலப்போக்கில் கண்டிப்பாக சரி செய்கிற நிர்வாகத்தை அவர்கள் ஏற்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. தேர்தல் நேரத்தில், தேர்தல் மாதங்களில் இந்த மகளிருக்கு சேர வேண்டிய தொகையை தடுக்கிறதுக்கான உத்திகள் வகுக்கப்பட்டு வருகிறது. அதை முறியடிக்கிறதுக்காக தான் நாங்கள் முன்னாடியே கொடுக்குறோம் அப்படின்னு சிஎம் சொல்லியிருக்காரு. அரசியல் கட்சியில் களம் காண்டுகிட்டு இருக்க இந்த நேரத்தில் அதாவது இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு இது போன்ற இல்லை, வேலைவாய்ப்பு இந்தியாவிலேயே அதிகம் வேலைவாய்ப்பு உள்ள ஸ்டேட் இன்னைக்கு தமிழ்நாடு தான். எந்த கேள்வி கேட்டாலும் நாங்கள் பதில் சொல்கிறோம். எங்ககிட்ட உரிய ஆதாரம். அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு வடக்கத்தி மாநிலங்கள்லேருந்து நிறைய இளைஞர்களும் வேலையை தேடி வருவர்களும் அதிகமாக இருக்கிறாங்க. நாம் அங்கே போகிறோம், ஆனால் அந்த சதவீதத்தை விட அவர்கள் வருகிற சதவீதம் அதிகமாக இருக்குன்னா இங்கே வேலைவாய்ப்பு நிறைந்து கிடக்கிறது, எல்லாரும் நிறைவாக கிடைக்கிறதுங்கிறது அந்த நம்பிக்கை நமக்கு வருது. இன்றைக்கி எல்லா ஊர்லேயுமே எல்லா மொழி பேசுகிறவர்களும் கலந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம்னா அந்த அளவுக்கு பரந்த ஒரு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு இடத்துல தான் இந்த அரசு நடந்துகிட்டு இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம்.